எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு சீக்கிரம் எழுதல், தி பிராங்க்லின் ஹேபிட். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு சிம்பிளான பழக்கம் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் மாத்த முடியும்னா எப்படி இருக்கும்? உங்க ஹெல்த், வெல்த், ஏன் உங்க புத்திசாலித்தனத்தையே மாத்துற ஒரு பழக்கம். யோசிச்சு பாத்தீங்களா? பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்தா ஒருத்தன் ஆரோக்கியமா, வசதியா, புத்திசாலியா இருப்பான். இது ஏதோ நம்ம தாத்தா பாட்டி காலத்து பழமொழி மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த சிம்பிளான வரிக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. சரி, இது பல 100 வருஷமா இருக்கிற ஒரு ரகசியம். இது ஏதோ பழைய காலத்து அட்வைஸ் மட்டும் இல்லைங்க. பெரிய பெரிய தலைவர்கள், பிசினஸ் பண்றவங்க, சாதிச்சவங்க, இவங்க எல்லார்கிட்டயும் இருந்த ஒரு காமன் பேட்டர்ன் இதுதான். அப்படி சீக்கிரமா எந்திரிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? அதுதான் அமைதி. இந்த உலகவே முழிக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் அது. யோசிச்சு பாருங்க. போன்ல நோட்டிபிகேஷன் சத்தம் வரத்துக்கு முன்னாடி, மத்தவங்க நம்ம கிட்ட எதையாவது கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்தோட எந்த தொந்தரவும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேரம் நம்ம கையில முழுசா இருக்கு. அந்த ஃபீலிங்க சொல்லவே முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ உங்க நேரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையே நீங்க கண்ட்ரோல் பண்றீங்கன்னு அர்த்தம். இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். சரி, இப்ப அந்த 3 முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பிராங்க்லின் சொன்னாரே, ஆரோக்கியம், செல்வம், ஞானம். அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். முதல்ல ஆரோக்கியம். நீங்க சீக்கிரமா தூங்கி எழுந்தா உங்க உடம்புக்கு அதுவே தன்னை சரி பண்ணிக்க தேவையான ரெஸ்ட் கிடைக்கும். இதனால உங்க ஸ்ட்ரெஸ் குறையும், நாள் முழுக்க நீங்க எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. 2வது செல்வம். அந்த அதிகாலை நேரத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க செய்யற வேலை இருக்கே, அது மத்த நேரத்துல செய்யறத விட பல மடங்கு ப்ரொடக்டிவா இருக்கும். உங்க கோல்ஸை நீங்க வேகமா அடைய இதுதான் வழி. 3வது ஞானம். அந்த அதிகாலை அமைதியில தான் உங்களுக்கு புது புது ஐடியாஸ் வரும். மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். அவசரப்பட்டு ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா நிதானமா பிளான் பண்ண முடியும். சோ மொத்தத்துல பார்த்தா உங்க உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது. மத்தவங்க போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க உங்க லைஃப பில்ட் பண்றீங்க. அப்புறம் அவசரப்படாம தெளிவா பிளான் பண்றீங்க. ஆனா இதுல இருக்கிற உண்மையான மேஜிக் என்னன்னு தெரியுமா? அது டைம்ல இல்ல, அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. அப்போ காலையில எந்திரிக்கிற அந்த நேரம் தான் ரகசியமா? இல்லவே இல்ல. உண்மையான ரகசியம் அது கிடையாது. அது இதை விட ரொம்ப ஆழமானது. நம்ம எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறோம்னா, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது தான் மேட்டர்னு. ஆனா உண்மை என்னன்னா, டிசிப்ளினா வாழ்றது தான் மேட்டர். இந்த அதிகாலையில எந்திரிக்கிறதுங்கிறது அந்த டிசிப்ளினோட ஒரு சிம்பிள், அவ்வளவுதான். அப்போ டிசிப்ளின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ராத்திரிக்கு கிடைக்கிற சின்ன சந்தோஷத்தை விட உங்க எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. மனசுல அப்பப்போ வர்ற ஆசைகளை விட உங்க வாழ்க்கையோட குறிக்கோளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அதனால மேஜிக் அந்த பழக்கத்துல இல்ல, அதை விடாம தொடர்ந்து செய்யறதுல தான் இருக்கு. அந்த கன்சிஸ்டன்சி, அதுதான் உண்மையான பவர். சரி, அப்போ எப்படி நம்ம நாளை நமக்கு சொந்தமாக்குறது? அதாவது ஒரு நோக்கத்தோட நம்ம வாழ்க்கைய எப்படி வாழ்றது? இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் ஒருத்தர் தன்னோட காலையை கண்ட்ரோல் பண்றாரோ அவரால தன்னோட வாழ்க்கையோட ரிசல்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். உங்க நாளை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா, இல்ல உங்க நாள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களை யோசிக்க வச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க ஒரு நைட் அவுலா இல்ல ஏர்லி பேர்டா? அதாவது ராத்திரி முழிச்சிருப்பீங்களா இல்ல காலையில சீக்கிரம் எந்திருப்பீங்களா? உங்க கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.